ஃபர்ஸ்ட் டைமா ஜெயில நேர்ல பாக்குறேன். இது வரைக்கும் சினிமால தான் பாத்திருக்கேன். உள்ள எல்லாரும் பயங்கரமா இருப்பாங்கல்ல. கிரிமினல்ஸ்கா பயங்கரமா தானே இருப்பாங்க. இங்க இருக்கிறவங்களும் மனுஷங்க தாண்டி. நம்ம ராகவ் மாமா மாதிரி நிறைய அப்பாவிகளும் இருப்பாங்க. ஆமால. பாவண்டா ராகவன். ராகவனுக்கு எந்த மாதிரி இடத்துல வளகாப்பு நடத்த போறோம்னு பாரு. டேய், ஜெயில மாமியார் வீடு மாமியார் வீடுன்னு ஒரு கோடு வடா சொல்லுவாங்க. ராகவனுக்கு உண்மையிலேயே இது மாமியார் வீடு ஆயிடுச்சு. என்னடா சொல்ற? இல்லடா, பொதுவா வளகாப்பு மாப்பிள்ளை வீடு இல்லாட்டி மாமியார் வீட்டுல நடக்கும். ராகவனுக்கு இங்க நடக்குது இல்ல, அத சொன்னேன். இதுவும் ஒரு வித்தியாசமா தான் இருக்குல்ல. மாறா, என்ன? எனக்கு என்னமோ மனசே சரியில்லடா. ஒரு மாதிரி குழப்பமாவும் பதட்டமாவும் இருக்கு. தூங்கும் போது கெட்ட கெட்ட கனவா வருதுடா. ஆரம்பிச்சிட்டியா? டேய், அதுக்கு இல்லடா. எனக்கு எப்பவும் ஏதாவது மனசுக்கு பட்டுதுன்னா அது அதே மாதிரி நடக்கும். இப்ப என்ன நடக்கும்? தெரியலையே, சொல்ல தெரியல. நல்ல இடமா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி இடத்துல எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இங்க கண்மணிக்கு விளக்காப்பு நடத்துறதுல விருப்பம் இல்லடா. ஏதோ நீங்க எல்லாம் சொல்றீங்களேன்னு தான் கிளம்பி வந்தேன். மாறா, நம்ம பேசாம கிளம்பி போயிடலாமா? அண்ணி, நீங்களே பேசிக்கங்க. டேய், வள்ளியம்மா, எனக்கு வளகாப்பு போடும்போது என் புருஷன் கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதை சுத்தி என்ன ஆபத்து வந்தாலும் அதை நான் சந்திக்க தயாரா இருக்கேன். ப்ளீஸ் வள்ளியம்மா. கண்மணி, இப்படி எல்லாம் பேசாத. நீ புள்ளதாச்சி பொண்ணு. உனக்கு எல்லாம் நல்லதான் நடக்கணும். நீ சந்தோஷமா இருக்கணும். அதை நிறைவேற்றுறதுக்காக தான் நாங்க இருக்கோம். ஆனா இந்த மாதிரி இடத்துல ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருமோன்னு தான் பயமா இருக்குமா. வள்ளிமா, என்ன ஆபத்து நடந்துரும்னு நினைக்கிறீங்க? நம்ம இத்தனை பேரு கூட இருக்கோம். உள்ள போலீஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் தாண்டி என்ன ஆபத்து நடந்துற போகுது? சும்மா மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காதீங்க வள்ளிமா. நீங்களும் பயந்து எங்களையும் பயமுறுத்தாதீங்க. அத்தைக்கு ராகவன் ஜெயிலுக்கு போனதுல இருந்து ஒரு மாதிரியா தான் இருக்கு. அத்தை, இன்னும் கொஞ்ச நாள் தான் அவன் வெளியில வந்துருவான். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோ.